ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 9. நண்பகல் நேரம். சூரியன் சுட்டெரிக்கவில்லை. சீதோஷ்ணம் இதமாயிருந்தது. பச்சை மலையூரில் இருந்த வரதராஜ பெருமாள் கோவிலின் படிக்கட்டுகளில் ஏறி முடிக்கவும் பத்மநாபன் ஐயர் கதவை சாத்த ஆயத்தமாகவும் சரியா இருந்தது. இவர்களை பார்த்து மீண்டும் கதவை திறந்தார். சீதா, சீதா, நல்லா இருக்கியாமா? ரொம்ப நாள் ஆகிவிட்டதே இல்லையா? யாரு, உன் பொண்ணா? ஆமா சாமி. பெண் பேரு மானசாதேவி. இவள் பெயருக்கே அர்ச்சனை செய்யுங்கள். எங்கே இருக்கிறீங்க? சென்னையில் இருக்கோம் சாமி. பொண்டாட்டி காத்திருப்பாள். சர்க்கரை நோயாளி, சாப்பிட மாட்டாள். சாப்பிடச் சொல்லணும். ஃபோனை மறந்து வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். உங்கள் ஃபோனை கொடுங்கம்மா என்றதும் சீதா பர்ஸை பிரித்து ஃபோனை எடுத்து நீட்டினாள். கொஞ்ச நேரம் ஆகும், காத்திருக்க வேண்டாம் என்று கூறி ஃபோனை அணைத்து கொடுத்துவிட்டு எடுத்து போன மாலையை போட்டார். பொங்கல் டப்பாவை திறந்து வைத்தார். மந்திரம் சொன்னார். தீபாராதனை காட்டினார். என் மகள் மானசாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு தெய்வமே. இவளுக்கு நிஜம் புரியணும். பிரபாஸை மறந்து வேறு ஒருத்தனை கட்டி வாழ வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். சீதா மனமுருகி வேண்டினாள். மானசாவோ, எனக்கு பிரபாஸ் அத்தானை கண்ணில் காட்டு. நான் அவரை பார்க்க வேண்டும். அவரிடம் பேச வேண்டும். என் தவிப்பு ரொம்ப கூடுகிறது. என் மேல் கருணை கொண்டு அத்தானை எனக்கு தந்துவிடு இறைவா. அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று கண்கள் பொங்க வேண்டினாள். அண்ணங்க, அண்ணிங்க, சித்தப்பா, சித்தி, அப்பாவெல்லாம் வருவாங்களா சுவாமி என சீதா கேட்கவும், அவங்க வந்து 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா. நான் தான் ஒரு முறை பிரசாதத்தை படைத்து விட்டு எடுத்து வர சொன்னாங்க, போனேன் என்றார். என் மனைவி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாள். நான் வரேம்மா, ரொம்ப நேரமாகிவிட்டது என்று கூறி அவசர அவசரமாக கிளம்பிவிட்டார். சீதாவிற்கு அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அதிகமாயிருந்ததால் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானாள். இரவு வீட்டிற்கு வர பக்கத்து போர்ஷன் மாமி ஒரு கவரை கொண்டு வந்து நீட்டினாள். அது ஒரு பெரிய கம்பெனியின் இன்டர்வியூ கார்டு. இன்டர்வியூ கார்டுமா? நல்ல கம்பெனிமா. அங்கே மட்டும் வேலை கிடைத்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும். கோவிலுக்கு போயிட்டு வந்தவுடன் இன்டர்வியூ அழைப்பு வந்திருக்கு. அந்த வரதராஜ பெருமாள் கருணை நம்ம மேலே இருந்தால் இந்த வேலை உனக்கு கிடைக்கும்மா. எனக்கு இந்த வேலை கிடைத்த பிறகு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, ஓய்வு எடுத்துக்கணும். ஓய்வா? எனக்கா? உன் கல்யாணத்துக்கு சேர்க்கணும்மானும். அம்மா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா? நடக்கும். ஏன் நடக்காது? என் கல்யாணம் நடக்கணும்னா பிரபாசத்தான் வேணுமா. அவரை கொண்டு வந்து உன்னால் நிறுத்த முடியுமா? மானசா, என் தங்கமே, அந்த ஒரு முடிவை மாற்றிக்க மாட்டியா? சாக சொல்லுமா, செத்து போகிறேன். ஆனால் பிரபாஸ் அத்தானை மறக்க சொன்னால் அது மட்டும் முடியாதுமா. என் உயிர் உள்ளவரை அது மட்டும் முடியாதுமா. மானசா தங்கம். மானசா தாங்க முடியாமல் அளவும் அந்த தாயின் உள்ளம் சில்லு சில்லாய் உடைந்து போனது. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 10. அன்று காலையில் எழுந்து தலையோடு குளித்து அவளின் மயில் தோகையாய் நீண்டு வளர்ந்திருந்த முடியை தளர தளர பின்னினாள். இளம் ஆரஞ்சு வண்ண காட்டன் சேலையை எடுத்து பாந்தமாய் கட்டிக்கொண்டாள். காதோரம் ஆரஞ்சு நிற ரோஜாவை எடுத்து சொருகி கொண்டாள். பொன் வளையல்களில் சின்ன சின்ன முத்துக்கள் தொங்கிய அணிகலன்களை காதில் அணிந்து கொண்டாள். கண்களுக்கு அளவாய் மையெழுதி கண்ணாடியில் பார்க்க அழகு அள்ளியது. அவளுக்கே அவள் மீது பேராசை வந்தது. தாயின் கால்களில் விழுந்து வணங்க, வரதராஜ பெருமாளை விழுந்து வணங்கினியாமானோ எனவும், விளக்கேற்று கும்பிட்டு விட்டேனம்மா என்று கூறி தோளில் தொங்கிய பையும் சர்டிஃபிகேட் அடங்கிய ஃபைலுமாய் கிளம்பினாள்.
அரவிந்த் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி என்ற பெயர் பலகை பெரிய பெரிய எழுத்துக்களால் ஜொலித்தது. கேட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ளே சென்றதும் மிக பிரம்மாண்டமாய் கட்டிடம் வளைவு உயர்ந்து நின்றது. எப்படியும் 13 அடுக்குகளுக்கு குறையாது. 10வது மாடியில் இன்டர்வியூ. கதவு மூட இருந்த லிப்டிற்குள் ஓடிப்போய் புகுந்து கொண்டாள். ஏற்கனவே அங்கே ஒருவன் நெடுநெடு உயரத்தில் நின்றான். கருப்பு பேண்ட்டும் ஆகாய வண்ண சட்டையின் மேல் கருப்பு கோட்டும் அணிந்திருந்தவனின் முகத்தை அண்ணாந்து பார்க்கவும், அங்கே இளம் புன்னகையோடு நின்றிருந்தவன் சர்ச்சிலும் நிலாச்சோரிலும் கடற்கரையிலும் பார்க்கிலும் சந்தித்தவன். எனக்கு திருமணமாகிவிட்டது, என் மனைவி என் இதயத்திற்குள் இருக்கிறாள் என்று நெஞ்சை தொட்டு காட்டிய இளைஞன். ஹலோ சார், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் மானசா. ஆம் ஐ ரைட்? எஸ் சார், உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவில்லை. இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்களா என்ற மானசா கேட்கவும், இன்டர்வியூ என்று புருவத்தை உயர்த்தியவன் பின், எஸ் இன்டர்வியூக்கு தான் வந்தேன். பாவம், 2 குழந்தைங்க வெளியில், ஒரு குழந்தை வயிற்றில்னு உங்கள் குடும்பம் பெருசு இல்லையா? நிலாச்சோரில் கொடுக்குற வருமானம் எப்படி போதும்? அதான் இன்டர்வியூக்கு வந்தீங்களா? மானசா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. காலி இடம் 2 இல்லையா? உங்களுக்கு 1, எனக்கு ஒரு இடம் என்று நமக்கே வேலை கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா என்று அவன் வெண்பற்கள் அழகாய் பளிச்சிட புன்னகைக்கவும், அவனின் புன்னகையில் கலந்து கொண்ட மானசா, அப்புறம் உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களா? பிரசவ காலம் நெருங்கி இருக்குமே, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா என்று கேட்கவும், அது எப்படி மானசா, கூடவே இருந்து பார்த்தது போல அவ்வளவு கரெக்டாய் சொல்கிறாய் என்று அவன் சொல்லவும், அவள் பதில் சொல்லாமல் புன்னகைத்தாள். பின், நான் 9வது ஃப்ளோரில் இறங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாள், அவளை பார்த்துவிட்டு வருகிறேன். என்ன ரெக்கமெண்டேஷனா எனவும், அவள் லேசாய் உதடு சுளித்து சின்ன சிரிப்புடன் இல்லை எனவும், மானசா, நீங்கள் சிரித்தால் ரொம்ப அழகாய் இருக்கிறது, கீப் ஸ்மைலிங் என்றான். இன்டர்வியூ ஆரம்பமான நேரத்திற்கு மேலே சென்று விட்டாள். 10வது ஆளாய் அழைக்கப்பட்டாள். மே ஐ கமின் சார் என்று கதவு தட்டவும், எஸ் கமின் என்று அனுமதி கிடைக்க உள்ளே சென்றவள் சுழல் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு கொண்டு லேசாய் ஒரு புறமாய் சாய்ந்து ராஜ தோரணையில் அமர்ந்திருந்தவனை கண்டதும் அதிர்ந்தாள். நீங்க என்று குளறினாள் மானசா. நான் அரவிந்த் என்று பட்டென்று பதில் வந்தது. அரவிந்த் என்று கேள்வியாய் நோக்கவும், அவன் சின்ன புன்னகையுடன், அரவிந்த் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மேனேஜிங் டைரக்டர். நீங்க நிலாச்சோறு, ஹோட்டல் நிலாச்சோறும் என்னோடது தான் என்று கம்பீரமாய் பதில் வரவும், அப்புறம் ஏன் அங்கே பேரர் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஆர்டர் கூட கேட்டு வாங்கினீங்க என்று அவள் திணறலுடன் கேட்கவும், ஹலோ மானசா, நல்லா ஞாபகப்படுத்துங்க, நான் நிலாச்சோரின் பேரர் ஆர்டர் கொடுங்கன்னு என் வாயால் சொன்னேனா? அவள் அன்றைய நாளை ஞாபகத்திற்கு கொண்டு வந்தாள். அவன் சொல்வது சரிதான். அவன் தன்னை பேரர் என்று சொல்லவில்லை. அவளும் அவள் தோழிகளும் தான் அவனை பேரர் என்று தவறாய் நினைத்து ஆர்டர் கொடுத்த போது அவன் விழிகள் விரிந்து மின்னியது போலதான் இருந்ததே. அடுத்ததாய் ஆர்டர் கொடுத்த பொருளை அவன் எடுத்து வராமல் வேறொருவர் எடுத்து வந்ததும் எல்லாம் நினைவுக்கு வந்தது. நல்ல வேலை கிடைக்க இருந்ததை இப்படி என்றோ கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிறோமே. சே, ஹோட்டல் நிலாச்சோரின் முதலாளியான இவரை பேரர் என்று நினைத்து கேலி கிண்டல் செய்து ஆர்டர் கொடுத்து என்று கெடுத்து வைத்திருக்கிறேனே. எப்படி ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாம் போனது. இனி மீண்டும் பழைய கம்பெனிக்கு போய் குறைந்த சம்பளத்தில் நிறைய வேலை செய்து முதுகுத்தண்டு ஒடிய செய்ய வேண்டியதுதான். எளிதான கேள்விகள் தான் கேட்டான்.
ஆனால் மூளை வேலை செய்ய மறுத்து விட்டதால் ஒன்றுக்கு கூட சரியான பதிலை சொல்லவில்லை. உங்க பேச்சு, உங்க கம்பீரம், நடத்தையை பார்த்து ரொம்ப பிரில்லியன்ட்டுன்னு நினச்சேன். சரியா போகுது, விடுங்க, நீங்க போயிட்டு வாங்க என்று அரவிந்த் அலட்சியமாய் சொல்லவும் மானசா முகம் கருத்து வெளியேறினாள். அம்மா, நான் இந்த வேலையோடு வருவேன் என்று எதிர்பார்ப்புடன் காத்திருப்பார்களே. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு கேட் அருகே வந்தபோது அவளின் போன் ஒலித்தது. புது எண் எடுக்கவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கவும் எடுத்தாள். ஹலோ மானசா, நான் அரவிந்த். எந்த அரவிந்த்? புரியாமல் கேட்கவும், என்ன மறந்தாச்சா மானசா? இன்டர்வியூ நடத்தி 10 நிமிஷம் கூட ஆகல, இவ்வளவு மறதி கூடாது எனவும், ஓ சார் நீங்களா? என்ன விஷயமா ஃபோன் செய்தீங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கத்தான். யாருக்கு? உங்களுக்கு தான். இன்னும் 10 நாளில் வேலையில் சேர சொல்லி வேலைக்கான ஆர்டர் கொடுக்கத்தான். ஹலோ, இங்க வேலை வேண்டுமா வேண்டாமா? எனக்கா சார்? மானசா, ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட போகிறேன். நான் தான் சரியா கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே சார். வந்து வேலைக்கான ஆர்டரை வாங்கிட்டு போங்க. எங்கே இருக்கீங்க? கேட்டுக்கிட்ட போயிட்டேன் சார், இதோ வந்துடுறேன் சார் என்றவள் திரும்பி ஓடினாள். வெல்கம், இந்தாங்க ஆர்டர் நீட்ட அவனை வணங்கி வாங்கி கொண்டாள். அவனிடம் விடைபெற்று நடக்க அவனும் ஏதோ எழுந்து பின்னாடியே வந்தான். சார் நீங்க? இன்டர்வியூ நடத்தத்தான் வந்தேன். நிலாச்சோரில் முக்கியமான கம்பெனி மீட்டிங் இருக்கு. இத்தாலியன் வந்து பிஸ்னஸ் பேச காத்திருப்பான். அவனோடு லிஃப்டில் இன்டர்வியூ நடத்த தான் வந்தேன். நிலாச்சோரில் முக்கியமான கம்பெனி மீட்டிங் இருக்கு. இத்தாலியன் வந்து பிஸ்னஸ் பேச காத்திருப்பான். அவளோடு லிஃப்டில் பயணித்து வெளியே வர BMW கார் தயாராக போர்ச்சுகோவில் நின்றது. காரில் ஏறி போனவன் ஏதோ நினைத்து கொண்டார் போல அவள் அருகில் வந்தான். ஹலோ மானசா, என்கிட்ட ஏதோ கேட்க நினைக்கிறீங்க அப்படித்தானே எனவும், இல்லையே என்று அவள் அழகாய் இதழ் சுளிக்கவும், என்னிடம் ஏதோ கேட்க நினைக்கிறீங்க, புரியுது, கேளுங்க. என்ன கேட்க நினைக்கிறேன்? எனக்கு புரியலை நீங்க பேசுறது. எனக்கு புரியலை நீங்க பேசுறது என்று அழகாய் தலையாட்டி கேட்கவும், மன்னிப்பு தான். எதுக்காக? என்னை சந்தித்த போதெல்லாம் முறைத்து கொண்டதுக்கும் சண்டை போட்டதுக்கும் அடுத்ததாய் என் ஹோட்டல் நிலாச்சோரில் வந்து உட்கார்ந்து கொண்டு பேரர் என ஆர்டர் கொடுத்ததுக்கும் அலட்சியமாய் பேசியதற்கும் தான் என்றான். மாட்டேன், ஒரே வார்த்தையில் அழுத்தத்துடன் மானசா சொல்லவும், ஏன்? ஆச்சரியத்துடன் கேட்கவும், உங்களை பேரர் என்று நினைத்ததில் தப்பிருப்பதாய் எனக்கு தெரியவில்லை. மானசா, உங்க நிலாச்சோறு பேரரின் யூனிஃபார்ம் உடையின் நிறம் என்ன? வெள்ளை முழுக்கை சட்டை, கருப்பு பேண்ட். அவன் சொல்லவும், நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, அன்றைக்கு நீங்க அந்த கலரில் தான் உடுத்தி இருந்தீங்க, நினைவிருக்கிறதா சார்? சட்டைக்கு மேலே கருப்பு கோட் போட்டிருந்தேன் மானசா. நாள் முழுக்க அதை போட்டுக்கொண்டு வேலை பார்த்தது சலிப்பை தர கலற்றி என் அறையில் வீசிவிட்டு கொஞ்சம் என்னை ரிலாக்ஸ் செய்ய கருப்பு பேண்டிலும் வெள்ளை சட்டியிலும் வெளியே வந்தேன். எனக்கு தெரியுமா மேலே கருப்பு கலரில் கோட் அணிந்திருந்தது? அது உங்க தப்பில்லையா? அதுக்காக நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று கம்பீரமாய் நிமிர்ந்து நின்று கேட்டவளிடம், என்னை பார்த்தால் பேரர் மாதிரியா இருந்தேன்? என் அறிவு கலை கொட்டும் முகமும் ராஜதோரணையும் கம்பீரமான என் பேராண்மையையும் பார்த்தும் கூட எப்படி அப்படி நினைக்க தோன்றியது மானசா? இன்றைக்கு பேரர் வேலை பார்க்கவன் கூட 2-3 டிகிரியை கையில் வைத்திருக்கிறான். உங்கள் நெற்றியில் நீங்கள் நிலாச்சோரின் முதலாளி என்று எழுதி ஒட்டி இருக்கவில்லையே. அப்படி ஒட்டி இருந்தால் கூட நான் அதை கண்டு முதலாளிக்கான மரியாதையை கொடுத்து இருந்திருப்பேன். ஓ என்றான் ஆச்சரியத்துடன். அவள் துணிச்சல் கண்டு, பாய் சார், சியூ சார் என்று கையாட்டி கடந்து போனவளை சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டு சிலையாய் நின்றான். அவளின் அந்த பார்வை
மானசாவின் இதய கதவை படபடவென தட்டினாலும் அந்த மானசா எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. இதய கதவை திறக்கவில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். இன்றைக்கி உங்களுக்காக 2 எபிசோட் சேர்த்து பேசியிருக்கேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.